வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான துவையல் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் நம்ம தூதுவளையை வச்சு செஞ்சுருக்கேன். உண்மையாகவே சளிக்க நம்மளுடைய நெஞ்சு சளி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிடும் உறவுகளே. நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தூதுவளை இப்போ எல்லா இடங்களுமே கிடைக்கிது. இது நான் வீட்டில் வச்சுட்டு வளர்க்குற தூதுவளை தான். பாருங்கள், இப்போ இந்த தூதுவளையில் முள் இருக்கிறபடியாக நம்ம கத்திரிக்கோலை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா தூதுவளை ரெடி ஆகிடும். ரசம் செய்யலாம், அது இன்னும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் ரசம் செஞ்சு காமிக்கிறேன் உறவுகளே. இப்போ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தூதுவளையை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துட்டு பின்னாடி எல்லாம் முள் இருக்குல்ல, இந்த இதில் பிடிச்சி இந்த மாதிரி நரம்பு இழுத்தோம்னு சொன்னால் பாருங்கள் அழகாக வந்துடும். இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வதக்க வேண்டியதான். தூதுவளை துவையலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். தூதுவளை கொஞ்சம், ஒரு 10 பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, ஒரு 3 பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சின்ன பசங்க இருக்கக்கூடிய 3 பச்சை மிளகா போதும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கலாம். இப்போ நம்ம துவையல் வதக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு இதுக்கு நல்லெண்ணெய் தான் வேணும். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, கடுகு உளுத்த பிறகு போட்டு நல்லா பொரியட்டும். பார்த்தீங்களா, நல்லா பொரியுது. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்குவோம். கூடவே பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சிட்டு போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும். அதனால தான் இந்த பச்சை வாடையெல்லாம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க புளியையும் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அந்த உளுந்தெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க தூதுவளையை போட்டுக்கலாம். சளிக்கெல்லாம் அவ்வளவு நல்லது. உண்மையாகவே நம்ம நெஞ்சு சளியில் நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் தூதுவளை. இத்தனை பேருக்கு தூதுவளை தெரியும்னு எனக்கு தெரியல. எங்கே கிடைச்சாலும் வாங்குங்க. அது இல்லாமல் இப்போ காய்கறி கடையில், சூப்பர் மார்க்கெட்டில் கூட இந்த தூதுவளையெல்லாம் வந்துருச்சு. தோட்டங்கள் வழியாக இது இல்லாமல் இருக்காதுன்னு நம்ம ரோட்டோரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், செடி கிடைக்கும். எல்லாத்தையும் நர்சரியில் கிடைக்கும். வாங்கி வச்சுட்டிங்கன்னா போதும். நம்ம அதுவும் பசங்க இருக்கிற வீட்டில் கண்டபடி மருந்துகள் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சளியெல்லாம் நல்ல இதாகும். இப்போது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம எவ்வளோ தூதுவளை போட்டணும் பாருங்கள். எண்ணெயில் வதங்கும் போது கொஞ்சமாக வந்துருச்சு, ஆனால் பரவாயில்ல. எப்படியும் ஒரு 25-30 கிட்ட போட்டோம்னா பாருங்கள், இன்னும் நல்லா எண்ணெயில் சுருண்டு வதங்கிடுச்சு. ஓகே, இப்போ இதை நல்லா இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டா துவையல் ரெடி ஆகும். இப்போ இந்த இறக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். நம்ம இதை அப்படியே மிக்சி ஜாரில் மாறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைக்க வேண்டியதான். அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். சொல்லி அம்மி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அம்மியில் அரையுங்கோ, அவ்வளவு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த துவையல். நான் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு காமி. ஓகே உறவுகளே, தூதுவளை சம்பல் இது துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.